ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் கூகுள். இன்றைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், நிறைய பேருக்கு வந்து NS200 ஒரு க்ரஷான பைக். ஓகே, இந்த NS200 ஸ்டோரி தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி. NS200 பிடிச்சாக்க எல்லாருமே இந்த ஸ்டோரியை ஃபுல்லாகவே பாருங்கள். NS200 ஏன் இவ்வளோ பேருக்கும் பிடிச்சிருக்கு, ஒரு இந்த பைக்கில் அப்படி என்ன தான் இருக்குது பிடிக்கிற அளவுக்குன்னு ஓகே இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 2020 வந்து டியூக் 200 ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ணாங்க. லான்ச் பண்ண டைம் எல்லாருமே சொன்னாங்க, இப்படி ஒரு பைக் கொண்ட லான்ச் பண்ண போகிறோம்னு யூரோப்பில் இருந்து KTM கம்பெனி சொல்லிட்டாங்க பஜாஜுக்கு சொன்ன உடனே பஜாஜ் வந்து நாங்களும் ஒரு நேக்கட் ஸ்போர்ட் உண்டு இறக்கணும்னு சொல்லி அதே 2012 ஜனவரி மாதம் வந்து டியூக் 200 லான்ச் பண்ணுறாங்க. அதே மாதிரி அதே 2012 டிசம்பர் வந்து NS200 BS2 லான்ச் பண்ணுறாங்க. அப்போ வந்து NS200 இறக்குன புதுசில் 200 NS தான் சொல்லி தான் இறக்குனவங்க. ஓகே, அந்த பைக்கு இறக்கி ஒரு 1 இயரில் வந்து டியூக் ஆக்டிவ்ல இருந்தது. NS வந்து டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க. அது என்ன ரீசனுக்காகனு தெரியல. அதை வந்து அப்கிரேட் பண்ண போறோம்னு சொல்லி NS200 பஜாஜ் கம்பெனியால் அதை வந்து டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க. ஏன்னு சொல்லி சொன்னால் அது இன்னும் கொஞ்சம் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் காணாது. ஏண்டா டியூக் 200 வந்த புதுசுலேயே வந்து BS3 இருக்கட்டும் வந்து நல்ல ஒரு ஸ்பீடோமீட்டர் ABSன்னு சொல்லி எல்லாமே கொடுத்து கொஞ்சம் நல்ல ஒரு அப்கிரேடாக இருந்தவங்க. அப் டவுன் ஃபோர்க் எல்லாம் கொடுத்து NS வந்து அப்போ நார்மல் ஒரு இதில் தான் இருந்தவங்க. நார்மலாக டெலஸ்கோப்பிங் ஃபோக், நார்மல் மீட்டர்கள் அப்படி வச்சு கொண்டு தான் இருந்தவங்க. அதால் வந்து அதை டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க. அதுக்கு பிறகு பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் டியூக் 200 இன்னும் கொஞ்சம் அப்டேட் பண்ணி 2016 BS4ன்னு சொல்லி லான்ச் பண்ணிட்டாங்க. அதுக்கு பிறகு நிறைய பஜாஜ் 200 NSன்னு சொல்லி அந்த இதில் இருந்த டைம் அதை டிஸ்கண்டினியூ பண்ணோடனே அதை எடுத்த ஆட்களுக்கெல்லாம் பிடிச்சி போய் அதுக்கு பிறகு நிறைய பேர் ஃபோர்ஸ் பண்ணி நிறைய பேர் அந்த கம்பெனிக்கு லெட்டரெல்லாம் போட்டு NS200 லான்ச் பண்ணுங்க ரெஸ்பான்ஸ் பண்ணி அவங்க அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணி தான் NS200 திரும்ப ரீலான்ச் பண்ணாங்க. ரீலான்ச் பண்ண டைம் தான் NS200க்கு வந்து NS200 பேர் வச்சது. அதுக்கு முதல் வந்த பைக்குக்கு 200 NSன்னு தான் அடிச்சிருக்கும். இப்போ நம்மளோட வெர்ஷன் 2ல இருக்கிறதெல்லாம் பார்க்கலாம், 200 NSன்னு அடிச்சிருக்கும் தனியும். ஓகே, அதுக்கு பிறகு இருக்கிற டைம் ரெண்டுமே வந்து சேம் மார்க்கெட்டிங்லாம் போய் கொண்டு இருந்தது. சொல்லப்போனால் டியூக் 200 விட NS200 நிறைய பேர் விரும்பி எடுக்க வலிக்கிட்டாங்க. அது என்ன ரீசன் சொல்லி கொஞ்சம் ரீசன்ஸ் சொல்கிறேன், எல்லாம் வந்து பாயிண்டாக பிடிச்சிக்கொள்ளுங்க. ஓகே, டென்ற ப்ரைஸும் பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் ஸ்ரீலங்காவில் வந்து டியூக் 200 ப்ரைஸ் வந்து வந்த புதுசுலேயே வந்து 5 lakhs இருந்தது. 5 lakhsன்னு சொல்ல போனால் NS200 பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் ஒரு 3,80,000 அப்படி தான் இருந்தது, 85 அப்படி தான் இருந்தது. ஓகே, அது வந்து ப்ரைஸ் ஒரு நல்ல ஒரு அட்வான்டேஜ். ஏண்டா ஸ்ரீலங்காவை பொறுத்தவரை நிறைய பேர் நல்ல பவரான பைக் எடுக்கணும், நம்மகிட்ட அவ்வளோ காசு இல்லைன்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கிறவங்க எல்லாம் பஜாஜால நல்ல ஒரு 200 பவர்ஃபுல்லான பைக் ஒன்று இருக்கிற டைம் அவங்க ப்ரைஸுக்காக பார்த்து அந்த பைக் எடுத்தாங்க. அதுக்கு பிறகு பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் மைலேஜ் பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் டியூக் 200 வந்து அவ்வளோ இதாக வந்து மைலேஜ் கொடுக்கல. அதுக்கு பிறகு NS வந்து ஒரு டீசெண்டான மைலேஜ் ஒரு 40 to 45 அப்படி ஸ்லோ ஒரு எக்கானமியில் ஒன்றா கொடுத்தது. அதனால் வந்து இன்னுமே வந்து 200ல் வந்து இதை வந்து நிறைய பேருக்கு பிடிக்க வைக்குது. அதுக்கு பிறகு பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் டெலஸ்கோப்பிங் சஸ்பென்ஷன் அது வந்து ப்ரைஸால் வந்து ரொம்பவுமே கூட இருந்தது டியூக் 200. ஆனாலும் இது வந்து அதே இதில் சேம் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாம் இருந்தது. அதனால் வந்து இது ப்ரைஸ் குறையண்டாலும் பரவாயில்லன்னு சொல்லி NS எடுத்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் ஸ்பீடோமீட்டர்லையும் வந்து அதில் இருக்க ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அவ்வளோவுமே இதில் கொடுத்தவங்க. அதனாலையும் வந்து NS பிடிச்சி நிறைய பேர் எடுத்தவங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் டாப் ஸ்பீட் இன்னும் பார்க்க போனோம்னு சொல்லி சொன்னால் டியூக் 200 விட NS200 பர்ஃபார்மன்ஸில் வேறு லெவல்லே இருந்தது. அதனாலையும் வந்து NS200ல் நிறைய பேர் ப்ரேஸ் ஆகினது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் என்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அதுவும் வந்து 200cc தான், இதுவும் 200cc தான். அதுவும் லிக்விட் கூலிங் சிஸ்டம் தான், இதுவும் லிக்விட் கூலிங் சிஸ்டம் தான். அப்போ வந்து எல்லா ஸ்பெசிஃபிகேஷன்ஸுமே உண்டாவே இருந்தது. நல்ல ஒரு அஃபோர்டபுள் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய பைக்காக NS200 இருந்தது.
இந்த ரீசன்களுக்காக தான் வந்து NS200ல நிறைய பேர் ட்ரேஸ் ஆகி நிறைய பேர் வாங்க வலிக்கிட்ட ரீசன் என்னன்னு சொன்னா இது ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான பைக். எல்லா இடத்துலையுமே பார்ட்ஸும் சரி எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருந்தது. அது கூட பார்த்தோம்னு சொன்னா மெயின் ரீசனே வந்து நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸும் இதோட ப்ரைஸும் தான். இந்த பைக்ல வந்து நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ், இதுல வந்து டாப் ஸ்பீடா இருக்கட்டும், அது வந்து எக்கானமில ஓடனா அதோட பெட்ரோல் யூஸா இருக்கட்டும், எல்லாமே வந்து ஒரு நல்ல ஒரு டீசெண்டாவே இருந்தது. அதனால வந்து இந்த NS200 வந்து எல்லாருமே ஃபேவரட்டா பிடிச்சி எடுத்தாங்க. ஓகே, இந்த என்ற பைக்லையும் NSலையும் பார்த்து சொல்ல போனோம்னு சொன்னா நானும் வந்து நிறைய வேலைகள் செஞ்சு வச்சிருக்கேன். அந்த வேலையிலெல்லாம் நான் உங்களுக்கு வடிவாக காட்டுறேன். பகல்ல பூட்டி இந்த லைட்டுகள் எல்லாம் வந்து நைட்ல உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு சொல்லி ஒரு வீடியோ வந்து ஆட் பண்றேன், பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா சரியான மழை, அதால வந்து ஒரு 2-3 டேஸா பைக் வந்து மலைக்குள்ளேயே வெளியே திரிஞ்சதால நான் கொண்டு போயிட்டு இன்றைக்கு உள்ள விட்டுட்டேன். இந்த லைட்டில் பாருங்க நீங்க. இது வந்து எவ்வளோ காஸ்ட் ஆச்சுன்னு சொல்லி இந்த லைட்டுக்கு மட்டும் வடிவாக சொல்கிறேன்னு கேட்டுக்கொள்ளுங்க. இந்த மோக்ஸி லைட்டுக்கு வந்து எனக்கு 3500 எடுத்தவங்க. இந்த ஒரு சோடி சிக்னலுக்கு 3500 எடுத்தவங்க. அதே மாதிரி பின்னிக்கு இருக்கிற மோக்ஸிக்கும் வந்து 3500 எடுத்தவங்க. டோட்டலாக லைட்டுக்கு மட்டும் எனக்கு 7000 முடிஞ்சது. அதை பூட்டுற ஃப்ளாஷருக்கு வந்து 1500 எடுத்தவங்க. அதுவும் வந்து 8500 டோட்டலாக ஆனது. பூட்டுறதெல்லாம் சேர்த்து சிக்னல் லைட்ஸுக்கு மட்டும் 9000 முடிஞ்சது. சிக்னல் வந்து இது பெட்டனில் சேஞ்ச் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை இப்போ பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னு சொன்னால் கீழே வர்ற லைட் வந்து இது வந்து நார்மலாகவே இருக்குது, என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னு சொன்னால் உள்ளே இருக்கிற ரெட் கலர் லைட், ரெட்டும் ஒயிட்டும், இந்த லைட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து எனக்கு 4000 எடுத்தவங்க. நம்மளோட வவுனியாவில் தான், வைரவப்புளியங்குளத்தில். அவங்க வந்து நல்ல ஒரு நீங்கள் வந்து நிறைய வேலைகள் ஒர்க் அங்கே செய்ய போகிறீங்கன்னு சொன்னால் அவங்க நல்ல உங்களுக்கு ஒரு குறைஞ்ச ப்ரைஸில் வந்து அதெல்லாம் செஞ்சு தருவாங்க. ஒர்க்கும் வந்து நீட், நீங்கள் பயப்பட தேவையில்லை. அதுக்கு பிறகு வந்து இதுவும் ப்ராப்ளம் கொடுக்குமோண்டு. இதுவும் வந்து பெட்டன்லேயே யூஸ் ஆகும். இதுக்கு வந்து தனி சூச்சிகள் வச்சு யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த 2 வேலையும் தான் நான் வந்து லைட்டுண்டு வந்து செட் பண்ணது. ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி எல்லாம் இது வந்து நீங்கள் வயரிங் வந்து அறுத்து தான் இதெல்லாம் கொடுக்கணும்ன்ற அவசியம் எதுவுமே இல்லை. ஒரு ஜாயிண்ட், இப்போ வந்து ஒரு பைக்குன்னு சொல்ல போனால் அதில் வந்து சிக்னலுக்கு ஒரு ஜாயிண்ட் இருக்கும். அந்த ஜாயிண்டில் எல்லாம் வந்து ஜாயிண்டை கலட்டி அதுக்குள்ளே வயரை செட் பண்ணி தான் வந்து இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. இதில் வந்து வயர் எதுவுமே அறுக்கையில், வயர் அறுத்தெல்லாம் நான் செய்ய மாட்டேன். இது வந்து இந்த பைக்கில் வந்து வயர் அறுக்கையில், வயர் அறுக்காமல் ஜாயினில் கொழுவுனது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் NS ஸ்டோரியும் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி இந்த பைக்கில் இருக்கிற லைட்டுக்கு எவ்வளோ செலவானது, அதை வந்து எங்கே வாங்கினேன் எல்லாம் டோட்டல் ப்ரைஸும் சொல்லியிருப்பேன். ஓகே, இதோட வந்து இன்னொரு விஷயமும் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இன்றைக்கு வந்து சித்திரை புத்தாண்டு. ஓகே, அனைவருக்கும் வந்து சித்திரை தின புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே இன்றைக்கு வந்து சந்தோஷமாக இருங்க. நிறைய குணங்களையும் வந்து நான் இன்றையிலேருந்து மாற்றிக்கொண்டேன். அதே மாதிரி நீங்களும் வந்து கொஞ்சம் உங்கள்கிட்ட இருக்கிற கெட்ட குணங்களையும் விட்டு கொஞ்சம் சேஞ்ச் ஆகிவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.